வணக்கம். கிங்டம் நெட்வொர்க் செய்திகள் வாசிப்பது எம்.பிரியா. நாள் 29/6/2026. திரையுலகினரும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து அரசு மரியாதையுடன் நடிகர் கே. பாக்யராஜ் அவர்களின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. மம்முட்டி உள்ளிட்ட பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தமிழக அரசின் சார்பில் டெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதி நியமிக்கப்பட்டுள்ள விவகாரம் குறித்து வி.சி.க. தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு கூடுதலாக ரூ.10 வசூலிக்கும் விவகாரம் தொடர்பாக பேசிய அமைச்சர் விக்னேஷ், டாஸ்மாக் கடைகளில் அடியோடு மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்று முக்கிய அப்டேட் கொடுத்துள்ளார். பேருந்து தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் விதிகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் பிறப்பித்துள்ளது. கடலூர் திருப்பாதி புலியூர் பாடலீஸ்வரர் கோவிலில் பிரதோஷ நேரத்தில் நந்திக்கு அபிஷேகம் செய்த பால் மற்றும் தயிரை 200 லிட்டர் கேனில் தனியார் நிறுவன உரிமையாளர் பிடித்து செல்வதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அமெரிக்காவின் புதிய பாஸ்போர்ட்டை அறிமுகப்படுத்திய ட்ரம்ப், பாஸ்போர்ட்டில் சுதந்திர பிரகடனம் ஓவியமும் அதனுடன் ஒருங்கிணைந்த அமெரிக்கா 250 வாசகமும் அச்சிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தனது சொந்த படம் மற்றும் கையெழுத்துடன் கூடிய புதிய சிறப்பு பதிப்பு பாஸ்போர்ட்டை அறிமுகப்படுத்தியுள்ளார். சமூக வலைதள பக்கத்தில் இந்த பாஸ்போர்ட்டின் மாதிரி படத்தை அவர் பகிர்ந்துள்ளார். மகளிர் இலவச பயண திட்டத்தால் 200 தனியார் பேருந்து சேவைகளை நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. சீசெல்ஸ் சென்றுள்ள இந்திய பிரதமர் மோடி அங்கு மொரிசியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராமகூலத்தை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய விவாதங்களை மேற்கொண்டார். தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் மாநாடு சென்னையில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள kingdomnetwork.news என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.